கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 143 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் மொபைல் ஃபோனில் போட்டுட்டு போகிற கூகுள் மேப்பு கூட நிறைய நேரத்தில் லொக்கேஷனை தப்பாக காட்டும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்குள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் எப்போவுமே ராங் ரூட்டையும் ராங் பர்சனிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கரெக்டான இடத்துக்கு கொண்டு போயிருங்க. சிம்பிள் லாஜிக்கு தான். கூகுள் மேப்பு கூட சரியான இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்காது. ஒரு பஸ்ஸு கூட சரியான ஸ்டாஃபில் உன்னை கொண்டு நிப்பாட்டுமான்னு எனக்கு தெரியாது. நீ நம்புகிற சில வழிகாட்டி கூட, கைட்லைன் கூட உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகுமான்னு தெரியாது. நிறைய பேருக்கு வழிகாட்டியும் உண்டு, நிறைய பேருக்கு ஆள்காட்டியும் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு வழிகாட்டியும் ஆள்காட்டி எல்லாம் அவருடைய நல்ல ஆவிதான். அது என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். யோனா ராங் ரூட்டுக்கு போனாலும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவரை கரெக்டான ரூட்டுக்கு திருப்பிட்டு வந்தார். திசை மாறி போன யோனாவை, திசை மாறி போன இளைய குமாரனை பரிசுத்த ஆவியானவர், அவருடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே கொண்டு வந்தது. இன்னைக்கு ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கிறியா? தப்பானதை செலக்ட் பண்ணிட்டியா? தப்பான மனுஷனை செலக்ட் பண்ணிட்டனே, தப்பான கோர்ஸில் போய் மாட்டிக்கிட்டனே, தப்பான இடத்துல வேலை செய்கிறேனேன்னு கவலைப்படுறியா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. உன் மேப்பை ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ராங் ரூட்டில் இருந்தாலும் கரெக்டான ரூட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும். ஈசாக்கு ரெபேக்காவை பொண்ணு பார்க்கறதுக்கு எலியேசர் மூலமாய் போகும்போது அவர் என்னை நேர் வழியாய் நடத்தினார்னு இருக்கு. குறுக்கு வழியில் இல்லை, ஷார்ட்கட்டில் இல்லை, நேர் வழி. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்ல வரேன், அவரை பிடிச்சிட்டு போங்க. பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல சத்தியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.